சற்று முன் ஸ்டாலினோடு கைகோர்த்த செங்கோட்டையன், ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் அதிமுகவினர். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தமிழக அரசியல் கட்சியினர் தொடங்கியுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணத்தை நேற்று முன்தினம் ஜூலை 7ஆம் தேதி தொடங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளான பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்களும் பங்கேற்றனர். அந்த வகையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன், தமிழக பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன் மற்றும் சுதாகர் ரெட்டி ஆகியோர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பேசியதுடன் சுற்றுப்பயணத்திலும் கலந்து கொண்டனர். அதிலும் முக்கியமாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், காமராஜ், கடம்பூர் ராஜ், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை, முன்னாள் சபாநாயகர் தனபால் உட்பட அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் முக்கிய முகமாக பார்க்கப்படும் கே.ஏ. செங்கோட்டையன் இந்த சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்ளவில்லை. செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தனது இல்லத்தில்தான் இருந்திருக்கிறார். மாலையில் உடுமலை பகுதியில் சொந்த வேலைக்காக கூட சென்றதாக சொல்லப்படுகிறது. இதிலும் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களில் விசாரித்த போது அதிமுக மீது உள்ள அதிருப்தி காரணமாகவே அவர் கலந்து கொள்ளவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் கட்சியின் முக்கிய நிகழ்ச்சி கோவையில் நடந்த நிலையில் அதில் செங்கோட்டையன் ஒதுங்கி இருப்பது கட்சிக்குள் இணக்கமான சூழல் இல்லை என்பதை காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களையும் தெரிவித்தும் வருகின்றனர். ஏற்கனவே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பகிரங்கமாக போர்க்கொடி தூக்கியவர்தான் செங்கோட்டையன். பின்னர் இருவருக்கும் இடையேயான பிரச்சனை சுமூகமாக முடிந்ததாக கூறப்பட்ட நிலையில்தான் மீண்டும் சர்ச்சை வெடித்துள்ளது. அதே சமயம் கோவைக்கு அருகில் உள்ள மாவட்டமான ஈரோட்டைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயண தொடக்க விழாவை புறக்கணித்துள்ளார். இதற்கும் செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தனது வீட்டில்தான் இருந்துள்ளார். மாலை நேரத்தில் உடுமலைப்பேட்டை பகுதிக்கு சொந்த வேலை காரணமாக சென்றுவிட்டு வீடும் திரும்பியுள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்திற்கும் மேட்டுப்பாளையத்திற்கும் இடையே 66 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே உள்ளது. 1 மணி நேரத்திற்குள் சென்றுவிடலாம் என்ற நிலையில் செங்கோட்டையன் புறக்கணித்தது பேசும் பொருளாக மாறி வருகிறது. ஏற்கனவே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பகிரங்கமாக பேசியவர்தான் செங்கோட்டையன். குறிப்பாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் குறித்த எடப்பாடி பழனிசாமி பாராட்டு விழாவில் ஜெயலலிதா, எம்ஜிஆர் படங்கள் இல்லாததால் அதனை புறக்கணித்தார் செங்கோட்டையன். சட்டமன்றத்திலும் தனித்தே செயல்பட்டு வந்தார். எடப்பாடி பழனிசாமி வீட்டில் எம்எல்ஏக்களுக்கு நடந்த விருந்தையும் அவர் புறக்கணித்து விட்டார். மேலும் டெல்லி சென்று பாஜக மூத்த தலைவர்களை செங்கோட்டையன் சந்தித்து வந்தது அதிமுகவிற்குள் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனாலும் இருவருக்குள்ளும் சமரசம் ஏற்பட்டு விட்டதாக கூறப்பட்டு வந்தது. அதன் பிறகு அமைதியாக இருந்து வந்த செங்கோட்டையன் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை புறக்கணித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் டெல்லி மேலிடம் சமாதானம் பேசியும் எடப்பாடி ஒவ்வொரு கூட்டத்திலும் செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவராகவே முடிவெடுத்து ஆலோசனை நடத்தி வருகிறார். முக்கிய நிகழ்வுகளுக்கு செங்கோட்டையனை அழைக்காமல் அவர் எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி போன்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் எடப்பாடி. இதனால் மீண்டும் கோபமடைந்த செங்கோட்டையன் இந்த அதிமுகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் அதிமுக கட்சியிலிருந்து விலக உள்ளார். அது மட்டுமில்லாமல் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவுடன் கைகோர்த்து பயணிக்க செங்கோட்டையன் முடிவெடுத்துள்ளார். இதற்காக அவருக்கு திமுகவில் மிக உயர்ந்த பதவி அல்லது எம்பி பதவி கூட கிடைக்க வாய்ப்பிருப்பதாக ஒரு தகவல் பரவி வருகிறது. ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.